வெல்கம் டு கனி கிரைம் டீடே. அது சரியா டிசம்பர் 12, 2023 சாயங்காலம் ஒரு 5 மணி அளவில் ஒரு நபர் ட்ரெயின் முன்னாடி குதிச்சிட்டாருன்னு வாசி ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் கிடைச்ச உடனே போலீஸ் சம்பவ இடத்துக்கு விரைந்து போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு 25 வயது மதிக்கத்தக்க வாலிபர் இறந்திருக்காருன்னு தெரியுது. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க சொன்ன தகவலோட அடிப்படையில் இந்த நபர் ட்ரெயின் முன்னாடி விழுவதற்கு முன்னால அவரோட செல்போனை நடைமேடையில தூக்கி எறிந்ததா சொல்லியிருக்காங்க. போலீஸும் அந்த போனை கண்டுபிடிச்சு எடுத்து அதுல எதுவும் தகவல் கிடைக்குமான்னு செக் பண்றாங்க. யார் இந்த நபர், ஏன் இப்படி ட்ரெயின் முன்னாடி விழுந்தாரு, இவரோட செல்போன்ல இருந்த தகவல் அப்படி என்ன? 2023 மும்பை மக்கள் மட்டும் இல்ல, மும்பை போலீஸையும் திணறடித்த இந்த கேஸை பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். உங்களுக்கு இது மாதிரி கிரைம் கேஸ் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மும்பையில் கலம்போலியா அப்படின்ற பகுதியில் தான் இந்த வைபவ் புருங்லேன்ற நபர் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. இவருக்கு 24 வயதாகுது. இவருக்கு பக்கத்து வீட்டில் தான் வைஷ்ணவின்ற பொண்ணும் வாழ்ந்து வர்றாங்க. இவங்களுக்கு 19 வயதாகுது. இவங்க சியோன்ற பகுதியில் தான் காலேஜ் படிச்சுட்டு வர்றாங்க. வைஷ்ணவி, வைபவ் 2 பேருமே ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து தெரியும். பக்கத்து வீடுன்றதுனால 2 பேருக்குமே நல்ல பழக்கம். இந்த பழக்கம் கொஞ்ச நாள்ல காதலாவும் மாறி இருக்கு. வைபவுக்கு சரியா படிப்பு வராத காரணத்தினால அவர் +2 பாதியிலே நிப்பாட்டியிருக்காரு. வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டார். பக்கத்து வீடுன்ற காரணத்தால 2 ஃபேமிலியுமே நல்லாவே பழகி வந்திருந்திருக்காங்க. வைபவ், வைஷ்ணவியோட பழக்கம் ரொம்ப நெருக்கமா இருக்கிறத கவனிச்ச 2 ஃபேமிலியுமே அதை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா வைஷ்ணவி, வைபவோட காதல் 5 வருடத்தை தாண்டி இருந்திருக்கு. இதனால பேரண்ட்ஸ் சொல்றது எதுவுமே காதல் விழுகலை. வைஷ்ணவி மற்றும் வைபவ் 2 பேரும் வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்கன்ற காரணத்தால தான் இந்த 2 ஃபேமிலிக்குமே பிடிக்காம போகுது. எங்க இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிடுவாங்களோ, குடும்ப கௌரவத்தை தொலைச்சிருவாங்களோன்ற பயம் வந்து 2 சைடு ஃபேமிலியுமே காதலில் பயங்கரமாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயத்திலேயே வைபவோட ஃபேமிலி வீடை காலி பண்ணிட்டு வேற ஏரியாவுக்கும் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரோட காதல் மட்டும் மாறவே இல்லை. இப்படி இருந்த நிலையில பார்த்தீங்கன்னா வைஷ்ணவியோட குடும்ப சைடு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வைஷ்ணவியோட மனசை கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. வைஷ்ணவியும் நல்லா படித்து காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டா. நாளைக்கு நல்ல வேலை கிடைச்சி கை நிறைய சம்பாதிப்ப. ஒரு வேலை நீ நாளைக்கு வைபவை கட்டிக்கிட்டா நீ என்ன ஆவ, அவன் சரியாக கூட படிக்கல, இப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்லி வைஷ்ணவியோட மனசையும் மாற்றிட்டாங்க. இதையெல்லாம் ஏற்றுக்கிட்ட வைஷ்ணவி கொஞ்சம் கொஞ்சமாக வைபவை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வைபவ் வைஷ்ணவி மேலே இருக்கிற காதல் கொஞ்சம் கூட குறையாம வைஷ்ணவி பின்னாடியே சுற்றி வந்திருக்கா. இப்படி தொடர்ந்து வைபவ் பின்னாடியே வர்றது வைஷ்ணவியை ஒரு கட்டத்தில் எரிச்சல் அடைய வைக்கும். இதனால வைஷ்ணவி வைபவோட நம்பரை கூட பிளாக்ல போட ஆரம்பிச்சிட்டா. இப்படி நாம போய் பேசினா கூட பேச மாட்டா. நம்ம மேலே இருந்த காதலை மறந்து இப்படி எரிஞ்சு விழுகிறாளே, அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பரையே பிளாக்ல போட்டுட்டா. அவளுக்கு வேற யாரு கூடயோ பழக்கம் இருக்கு, அதான் நம்மளை பிடிக்கலன்னு நினச்சி அவனா தப்பா புரிஞ்சுக்கிட்டான். வைஷ்ணவியை சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு இருந்த கோவத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு வைஷ்ணவி கிட்ட போய் கடைசியா வந்து நீ கூட மனசு விட்டு பேசு, நம்ம 2 பேருமே தனிமையா பேசி பழகலாம், இனிமேல் நான் வந்து உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், இதுதான் கடைசி தடவை அப்படின்னு சொல்லி எப்படியோ வைஷ்ணவியை நம்ப வச்சு கார்கர் மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்கான். வைஷ்ணவியை அதுக்கப்புறம் யாருமே பார்க்கல. இந்த சூழ்நிலையில தான் டிசம்பர் 12, 2023 காலையில காலேஜ் போன வைஷ்ணவியை இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 9 மணி அளவில் வைஷ்ணவியோட பேரண்ட்ஸ் போலீஸில் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கினாங்க போலீஸ். வைஷ்ணவியை பற்றி வைஷ்ணவியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சப்போ அவள் கடைசியாக வைபவ் கூட போனதா சொல்லியிருக்கா. இந்த வைபவ் பற்றி வைஷ்ணவியோட குடும்பத்துக்கிட்டையும் விசாரிச்சப்போ அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருந்திருக்காங்க. போலீஸ் வைபவோட செல்ஃபோனை எடுத்தாங்கல்ல, அதில் நோட்ஸ் பார்த்து போலீஸ் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அவன் ஃபோனில் டெத் நோட் ஒரு 8 பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்கான். யாராவது இந்த ஃபோனை எடுத்தா போலீஸ்கிட்டேயோ இல்லை என்னோட ஃபேமிலிக்கிட்டேயோ கொடுக்கணும். நான் வைஷ்ணவியை ரொம்பவே காதலிச்சேன், அவள் தான் என் உலகம்னு இருந்தேன். ஆனால் அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியாது. நான் அவளை கழுத்து நெரிச்சு கொன்னுட்டேன். அப்படி கழுத்து நெரிச்சு இறந்தா அது அவளுக்கு பெரிய அளவில் வலியை கொடுக்காது. ஏன்னா நான் அதை பலமுறை பயிற்சி பண்ணி பார்த்துட்டேன்.
நானும் அவளும் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு எழுதியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் வைஷ்ணவின்னு போட்டு L01501 அப்படின்னு சொல்லி குறியீடும் ஒன்று போட்டிருந்திருக்கான். இந்த குறியீடுக்கு என்ன அர்த்தம்னு போலீஸ் பல தடவை யோசித்து பார்த்தோம், ஒன்றுமே பிடிபடலை. கூகுளில் கூட தேடி பார்த்துருக்காங்க, அப்படி இது என்னன்னு கிடைக்கல அவங்களுக்கு. அநேகமாக இந்த குறியீட்டில் தான் வைஷ்ணவியோட உடல் இருக்கும்னு போலீஸ் யூகிச்சிருக்காங்க. கடைசியாக 2 பேரும் கார்கர் மலைப்பகுதிக்கு போனதா சிசிடிவியில் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஏரியா முழுவதுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கார்கர் மலைப்பகுதிங்கிறது மிகப்பெரிய ஏரியாவாக இருக்கிறதுனால போலீஸ் மட்டும் தேட பார்த்தல. அதனால உள்ளூர் வாசிகளையும் சேர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆள்களையும் சேர்த்து தேடி இருக்காங்க. இப்படியே தேடிக்கிட்டே கிட்டத்தட்ட 1 மாதமும் ஆகி இப்படி இருந்த நிலைமையில இந்த குறியீட்டுக்கு அர்த்தம் கார்கர் மலைப்பகுதியில் இருக்கிற மரங்களோட கணக்கு எண்ணிக்கை குறியீடு அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆஃபீஸர் சொல்லியிருந்தார். இந்த தகவலை வச்சு இந்த குறியீடு உள்ள மரத்துக்கிட்ட போய் பார்த்ததுல வைஷ்ணவியோட உடல் சிதைந்து அழுகிய நிலையில கிடைச்சிருந்திருக்கு. இது வைஷ்ணவியோட உடல் தான் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி போட்டிருந்த ட்ரெஸ், பேக் மற்றும் வாட்ச் இதையெல்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க போலீஸ். என்னதான் வருஷ கணக்கில் காதலிச்சாலும் உங்கள் துணைக்கு உங்களை பிடிக்கலைன்னா விட்டுறணும். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணால் அங்கே காதலுக்கு பதில் கோபமும் எரிச்சலும் தான் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது தவறான முடிவு தான் எடுக்க சொல்லும். இந்த வைபவ் மற்றும் வைஷ்ணவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.